ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கடந்த ஒரு வாரமாக மாலை 6 மணிக்கே SSD டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மே 29ஆம் தேதி மாலை 5 மணிக்கே டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று மே 29ஆம் தேதி சுமார் 21,000 இலவச SSD டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. மாலை 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த SSD டோக்கன்ஸ் இரவு 9:45 மணிக்கு எல்லாம் முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே போல இன்று மே 30ஆம் தேதி ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ், இன்று மே 30ஆம் தேதிக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3000 டோக்கன்ஸ் அதிகாலை 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 3000 டோக்கன்ஸுமே காலையில் 7:45 மணிக்குள்ள எல்லாம் கொடுத்து முடிக்கப்பட்டு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரமாகவே திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால டோக்கன்ஸ் விரைவாகவும் கொடுத்து முடிக்கப்படுது. கூட்டம் அதிகமாக சேரக்கூடிய காரணத்தினால கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸும் சீக்கிரமாகவே கொடுத்துடுறாங்க. நேற்று மே 29ஆம் தேதி டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ சிலாத்தோரணம் வரைக்கும் இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் கடந்த ஒரு வாரமாகவே 18 முதல் 24 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய காரணத்தினால எல்லாருமே SSD டோக்கன்ஸோ அல்லது திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு ஆர்வம் காட்டக்கூடிய காரணத்தினாலேயே SSD டோக்கன்ஸ் வாங்குவதற்கும் பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது. இதற்காக டோக்கன்ஸும் ரொம்ப சீக்கிரமாக கொடுத்துடுறாங்க. அதனால் உங்களுக்கு கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் தேவை இருந்தால் நீங்கள் மதியம் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள கீழ்த்திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துக்கோங்க. கியூ ஃபார்ம் அலோ பண்ண உடனே நீங்கள் கியூவில் இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்ததும் நீங்கள் டோக்கன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஒவ்வொரு நாளும் டோக்கன் கொடுக்கக்கூடிய நேரமானது அன்றைய நாள் டோக்கன் கொடுக்கக்கூடிய இடங்களில் பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து மாறுபடுது. ஈவினிங் 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் டோக்கன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் மதியம் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள இந்த 3 இடங்களில் நீங்கள் எங்கேயாவது இருந்தீங்கன்னா கியூ ஃபார்ம் அலோ பண்ண உடனே நீங்கள் முன்னாடி ஜாயின் பண்ணிவிட்டு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு வந்துடலாம். அதே போல் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பிளான் இருந்துச்சுன்னா அதிகாலை 4 மணிக்கே நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை அதிகாலை 5:30 மணிக்கு ஓப்பன் செஞ்சு 6 மணியிலிருந்து டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா மேக்ஸிமம் 2 மணி நேரத்திற்குள்ளேயே டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்து முடிஞ்சிடுது. ஸோ நீங்கள் 4 மணிக்கெல்லாம் அங்கே வெயிட் பண்ணிங்கன்னா அந்த கேட் ஓப்பன் செய்து 5:30 மணிக்கு ஸ்ரீவாரிமேட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு அலோ பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இம்மீடியட்டாக போய் கியூவில் ஜாயின் பண்ணி டோக்கன்ஸ் வாங்கிட்டு அதற்கப்புறம் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகலாம். இன்று மே 30ஆம் தேதி கீழ்த்திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 5 மணிக்கே SSD டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்று மே 30ஆம் தேதி, நாளை மே 31ஆம் தேதிக்குரிய SSD டோக்கன்ஸ் மொத்தம் 14,000 டோக்கன்ஸ் இன்று மாலை 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் 7:15 மணிக்கெல்லாம் மே 31ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு 7:15 மணியிலிருந்து நாளை மறுநாள் ஜூன் 1ஆம் தேதிக்குரிய அதிகாலை 3 மணி ஸ்லாட்ஸ் மொத்தம் 5,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவுமே மேக்சிமம் 1 மணி நேரம் வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டோக்கன்ஸ் கொடுத்து முடிக்கப்பட்ட உடனேயே கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதற்கடுத்து நாளை மே 31ஆம் தேதி மாலை தான் இந்த SSD கவுண்டர்ஸ் மறுபடியும் ஓப்பன் செஞ்சு நாளை மறுநாள் ஜூன் 1ஆம் தேதிக்குரிய SSD டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி SSD டோக்கன்ஸ் வாங்க போகிறீங்க, SSD டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிருந்தாங்கன்னா நாளை அதிகாலை ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு வேண்டுமானாலும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, தரிசனத்திற்கு இப்போவே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னாலும் நீங்கள் கிளம்பலாம். அதுவுமே உங்களுடைய சாய்ஸ் தான்.
இஃப் இன்கேஸ் நீங்கள் டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணுவதாக இருந்தால் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் கிட்டேயோ சேவாக்ஸ் கிட்டேயோ ஒரு முறை தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் இப்போ கரண்ட்டாக ஆகுது என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்லைன்னா நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் குழந்தைகளையோ வயதானவர்களையோ அழைச்சிட்டு போகிறீங்கன்னா கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான மருந்து, பெட்ஷீட், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அலிப்பிரி நடைபாதையில் எந்தவித திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து போகிறீங்க, உங்களுக்கு டோக்கன் தேவைப்பட்டால் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். நேற்று மே 29 திருமலையில் தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 69,019. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 37,774. நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.42 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் சிலா தோரணம் வரைக்கும் கியூவில் காத்து கொண்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.